வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தினம் 5 கணக்குகள் அப்படின்ற சீரீஸில் டெய்லி 5 மேக்ஸ் சம்ஸை போட்டு வரோம். இன்றைக்கி அதில் 9வது நாள். இன்றைக்கான 5 சம்ஸை பார்க்கலாம். An aircraft can accommodate 280 people in 2 trips. Then the number of trips required for 1400 people is. தமிழில் 208 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறார்கள் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் பயணம் செய்யும் முறைகள் எவ்வளவு? ஓகேங்களா, இதுதான் கேள்வி. ஈஸி, ரொம்ப ரொம்ப எளிமையான சம் இது. 2 முறை பயணம் மேற்கொண்ட எத்தனை பேர் போகிறாங்க? 280 பேர் போகிறாங்க. அப்போ ஒரு டைமுக்கு எத்தனை பேர் போவாங்க? இதில் பாதி, 280ல் பாதி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 140 பேர். அப்போது ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் ஒரு ட்ரிப்பில் 140 பேர் போகிறாங்க. அப்போ 1400னா ஒரு ட்ரிப்புக்கு 140னா அப்போது 1400க்கு என்ன வரும்? நார்மலாக நீங்கள் எளிமையாக போகிறதா இருந்தாலும் போடலாம், அப்படியே வாய்க்கணக்காகவும் போடலாம். இது இப்படி போடுறதா இருந்தாலும் போடலாம், எக்ஸ் வச்சு. ஓகேங்களா, 1400 பாருங்கள், இது கூட இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1400 × 1 = எக்ஸ் × 140. பாருங்கள், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஒரு 14 14 10 14 140. ஓகேங்களா, இதை நீங்கள் வாய்க்கணக்காகவே போடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சம்மு. பட் இது ப்ரொசீஜர் படி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, வாய்க்கணக்காக அப்படியே பார்த்தே இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த HCF ஆஃப் 2x² y² z, 4x² y² z², 8xy² xy² z. ஓகேங்களா, நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், HCF கேட்டிருக்காங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு நம்பருக்கு தனியாக HCF கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து கான்ஸ்டன்ட், அதாவது ABC அல்லது XYZ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு இதுக்கான HCFன்னு கேட்டாங்கன்னா இருக்கிறதுலே எது சின்ன நம்பரோ அதுதான் எது சின்ன பவரில் இருக்கோ அதுதான் HCF. உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ A/2 A. ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும்னா இருக்கிறதுலே சின்னது எதுனா Aக்கு இது மேலே 1 இருக்கிற மாதிரி. அப்போ A தான் இதுக்கான HCF. அதுவே B/3 C/4 B/3 B/4 அடுத்ததாக B/8 இந்த மாதிரி 3 டேர்ம் இருந்தாலும் இதுக்கு HCF கேட்டால் இது இருக்கிறதுலே எது சின்ன நம்பரோ அதுதான் HCF. ஓகேங்களா, HCFனா சின்ன நம்பர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. HCFனா பவரில் எது சின்னதாக இருக்குதோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, இந்த சம்ம பாருங்கள். HCF கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிடும். 2 4 8 2 4 8. HCFனா என்னென்னா ஒரே நம்பரால் இருக்கிற 3 நம்பரை வகு பண்ணோம். இல்லை, இது ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 1 2 2 2 2 4 அடுத்ததான் 4 2 8. ஓகேங்களா, கரெக்டாக வருதுங்களா? 2 2 4. அடுத்ததாக பாருங்கள், திரும்பவும் இதை 1வது வாய்ப்பாட்டில் மட்டும்தான் நம்மளால் அடிக்க முடியும். ஏன்னா இங்கே 1 இருக்குது. ஓகேங்களா, 1 இருக்குது. 3 நம்பருமே ஒரே நம்பரால் வகுப்பட்டால் மட்டும்தான் HCFக்கு அடுத்த ஸ்டெப்பு போகணும். சப்போஸ் இங்கே 2 இருந்தால் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போயிருக்கலாம். அதாவது 2ஓட மடங்கு ஏதாச்சும் 4 8 இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் போயிருக்கலாம். ஆனால் இங்கே 1 இருக்கிறதால நம்மளால் 1 தவிர வேறு எதுவுமே HCFக்கு போட முடியாது. 1 போட்டோன்னா என்ன வரும்? திரும்ப 1 2 4 அதே தான் வரும். அப்போ 2 × 1 என்ன வரும்னா HCF 2 தான் வரும். ஓகேங்களா, இதுக்கு நம்ம முன்னாடி ஸ்டெப் போட்டு நிறுத்திக்கலாம். ஓகேங்களா, இப்போ போட்டோன்னா 1 2 4 இது 3 ஒரே நம்பரால் வகுப்படாது, 1ஐ தவிர. ஓகேங்களா, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி 3 நம்பரால் 3 நம்பரும் ஒரே என்னால் வகுப்படலைன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டெப்போடு நம்ம நிறுத்திக்கணும். ஓகேங்களா, முன்னாடி ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2. அப்போது நம்பருக்கு HCF 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக இப்போ பாருங்கள், XYZ 3 கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டில் X² இருக்குது, அடுத்ததுலேயே X² இருக்குது, இதில் X இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கிறதுலே எது சின்ன பவரில் இருக்குதோ அதுதான் HCF. ஓகேங்களா, அப்போ 2 இருக்கிறதுலே சின்ன பவர் என்ன? வெறும் X. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு Y² மூணுத்துலேயும் Y² இருக்குது. அப்போது இங்கே என்ன வரும்னா Y². மூணுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது எழுதிக்கலாம். ஓகேங்களா, சப்போஸ் இங்கே Y² பதிலாக வெறும் Y மட்டும் இருந்தால் வெறும் Y மட்டும்தான் எழுதணும். ஓகேங்களா, இங்கே Y² இருக்கிறதால மூணுத்துலேயும் Y² இருக்கிறதால நம்ம Y² எழுதிட்டோம். அடுத்தது பாருங்கள், இதில் Z இதில் Z², இதில் Z. இதிலே கம்மி பவர் இது Z/1. அப்போது Z மட்டும்தான் வரும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்னன்னா 2xy² z. அப்போது ஆப்ஷன் A 2xy² z என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன். HCFனா சின்ன பவரில் எது சின்னதாக இருக்கோ அது HCF. அப்படியே LCM இதுக்கு ஆப்போசிட். அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம், ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் LCM ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன். பின்வருவனற்றுள் மீச்சிறு பொது மடங்கு காண்க. ஓகேங்களா, முன்னாடி பார்த்தது HCF, இங்கே பார்க்க வருது LCM. இப்போது அதே எக்ஸாம்பிள் எடுப்போம். A/1 A இருக்குது, A² இருக்குது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நீங்கள் LCM கண்டுபிடிச்சிங்கன்னா பெரிய பவர் இருக்குதோ அதுதான் LCM. புரியுதுங்களா, HCFனா பவரில் சின்ன பவரில் இருக்கிறது. இப்போ B/3 B/4 B/5 லாஸ்ட்டு பார்த்தலாம் அதே எக்ஸாம்பிள். இப்போ இதுக்கு LCM கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா பவரில் எது பெருசாக இருக்கோ அதுதான் LCM. ஓகேங்களா, B/5 கான்ஸ்டன்ட்டுக்கு சொல்கிறேன் நான். ஓகேங்களா, ABC XYZ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்டுக்கு.
இதில் கொடுத்துருக்க கொஸ்டினை பாருங்கள். 9, 12 ஃபஸ்ட்டு நம்பருக்கு தனியாக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 9, 12 எல்சிஎம்னா கீழே 1 வர வரலும் போடணும். கீழே 1 வர வரலும் போடணும். இது 3வது வாய்ப்பாடில் போடலாங்களா? 3 3 9, 4 3 12. திரும்ப 3வது வாய்ப்பாடில் போட்டோன்னா 1, திரும்ப 4 அப்படியே வரும். திரும்ப 4வது வாய்ப்பாடில் 1 1. இப்போ பாருங்கள் 3 3 9, 9 4, 3 3 9, 9 4 என்ன வரும்? 36. அப்போ நம்பரில் 36 வருது. ஆனால் பாருங்களேன், எல்லா ஆப்ஷன்லேயும் 36 தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லா ஆப்ஷன்லேயும் 36 கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதே எதுன்னு பார்த்தோன்னா, அந்த கான்ஸ்டன்ட்டில் ஏபிசியில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பவரில் எது பெருசாக இருக்கோ அதுதான் எல்சிஎம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் பாருங்கள் 9a³ இருக்குது. ஓகே, 9a³ இருக்குது. இதில் a² இருக்குது. அப்போ என்ன வரும்? 36 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். பவரில் எது பெருசாக இருக்கோ அதுதான் எல்சிஎம். அதன்படி பார்த்தோன்னா a³ க்யூபான்னு பார்த்தோன்னா க்யூப் தான் பெருசு. அதனால் a⁻3. அடுத்து பாருங்கள் b² ரெண்டுத்துலேயும் b² இருக்குது. அதனால் b² அப்படியே போட்டுக்கலாம். அடுத்ததில் பாருங்கள் 2 c² இருக்குது. அப்போ c² அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன வருது? 36a³ b² c². அப்போது ஆப்ஷன் பி 36a³ b² c² என்பது சரியான விடை. எல்சிஎம்னா பெரிய பவரில் பெரிய நம்பரை தான் எடுக்கணும். ஓகேங்களா? இது ஹெச்சிஎஃப்னா பவரில் சின்ன நம்பர். ஓகேங்களா? இது தெரிஞ்சால் போதும். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பை போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், calculate the rate of interest when we get 1680 as a simple interest for the principal amount 7000 in 16 months. ஓகேங்களா? 7000 அசலுக்கு 16 மாதங்களில். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வருடமாக கொடுக்கல, மாதமாக கொடுத்துருக்காங்க. 16 மாதங்களில் 1680 தனி வட்டி கிடைத்தால் வட்டி விகிதத்தை கண்டுபிடி. ஓகேங்களா? 7000 ரூபாய் அசல் தொகை, அதுக்கு 16 மாதத்துக்கு வருஷம். நம்மளுக்கு தெரிஞ்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? SI = PNR/100. இதில் P என்பது பிரின்சிபல் அசல், என்னன்னா வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வருடத்தை குறிக்கும், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டியை குறிக்கும். இதில் வருஷத்துக்கு பதில் என்னென்னா மாதமாக கொடுத்துருக்காங்க. பட் அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே போடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தனி வட்டியாக எவ்வளோ கிடச்சிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தனி வட்டியே கொடுத்துருக்காங்க 1680. ஓகேங்களா? பிக்கு அசல் எவ்வளோ? 7000 ரூபாய். என்ன 16 மாதம் கொடுத்துருக்காங்க. அந்த 16 மேலே அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், 16 போட்டோங்களா? 16 மாதம் கொடுத்துருக்காங்க, அப்படியே 16 போட்டிருக்கோம். அடுத்ததாக வட்டி விகிதத்தை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆர் தான் நமக்கு தெரியாது, ஆர் அப்படியே போட்டுக்கோங்க. கீழே PNR/100. அடுத்ததாக இந்த 16ன்றது மாதமாக இருக்கிறதால 16 என்பது மாதத்தை குறிப்பதால் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். அப்போ அந்த 12 கீழே போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி மாதத்தில் கொடுத்தாலே கொடுக்குற வேல்யூ அப்படியே மேலே போட்டுக்கோங்க. கீழே ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதமோ அத்தனை மாதம் போடணும். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அதை அப்படியே கீழே போட்டோம். இப்போ கேன்சல் பண்ணி பாருங்கள். 2 0க்கு 2 0 கேன்சல். இப்போ 12 அடிக்கலாங்களா? 3 4 12, 4 4 16. இப்போது மிச்சம் என்ன இருக்குது? 70 இருக்குது. இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இந்த 3 அப்படியே இங்கே போனால் என்ன ஆகும்? வகுத்தல் இருக்கிறது பெருக்கல் ஆகிடும். 1680 × 3 = இங்கே என்ன இருக்கும்? 70 × 4 × 6. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை பெருக்கல் இருக்கிற இந்த 2 நம்பரை கீழே கொண்டு வர போகிறோம். அப்போ இங்கே என்ன இருக்கும்? வெறும் 6 மட்டும் இருக்கும். இந்த சைடில் 1680 × 3 பெருக்கல் இருக்கிற இந்த 70 × 4 கீழே வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இதை 4வது வாய்ப்பாடில் அடிக்கலாங்களா? 4வது வாய்ப்பாடில் அடிச்சுன்னா 4 4 16, 2 4 8, 42 வருது. 7வது வாய்ப்பாடில் அடித்தோன்னா 6 7 42, 6 7 42. மிச்சம் அப்போ இங்கே இருக்குது 6 3. அப்போ 6 × 3, ஆரோட வேல்யூ என்ன வருது? 6 × 3, 6 3 எவ்வளோ? 18. நம்ம கண்டுபிடிச்சிருக்குது வட்டி விகிதம், அதனால் 18%. ஆப்ஷன் சி 18% என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. ஒன்றும் இல்லை, 16 மாதங்களும் கொடுத்துருக்குறாங்க. கீழே நம்ம ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதமோ அதை போட்டு வகுத்தோன்னா நார்மலாக போட்டாலே இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ட் ரேஷியோ ஆஃப் 16/24? 16/24க்கு எது சமமான விகிதம் அல்ல? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லன்னு கேட்டிருக்காங்க. சமமான விகிதம்னு அப்படியே ஆன்சர் போட்டுக்கூடாது. ஃபஸ்ட்டு பாருங்கள், 16/24 பார்க்கும்போதே இது 4வது வாய்ப்பாடில் அடிக்க முடியும்னு தெரியுதுங்களா? 4 4 16, 6 4 24. இன்னும் மேலும் இதை அடிக்கலாம். என்ன வரும்? 2 2 4, 3 2 6. அப்போ 2/3. இப்போ இந்த 6/9 எடுப்போம். 6/9 அடிச்சோன்னா 2 2 2 3 6, 3 3 9. அப்போ இதுக்கு இது சமமான விகிதம். கொஸ்டினில் எது விகிதம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 12/18 ரெண்டாவது எடுப்போம். 12/18 இது அடிச்சோன்னா 3 4 12,
வராதுங்களா? 3வது வாய்ப்பாடில் அடிப்போம். 4 3 12, அடுத்ததாக 6 3 18. திரும்ப அடிச்சுன்னா 2 2 4, 3 2 6. இதுவும் 2/3 வருது. அப்போ இதுவும் சமமான விகிதம். மிச்சம் இருக்கிற அடுத்த ஆப்ஷனுக்கு போவோம். 10/15, 10/15. இப்போ இதை போடுங்க. 2 5 10, 3 5 13, 15. ஓகேங்களா? இதுவும் 2/3 வருது. அப்போ இதுவும் இதுக்கு 3மே சமமான விகிதமாக இருக்குது. 6/9 சமமான விகிதம், 12/8 சமமான விகிதம், 10/15 சமமான விகிதம். அடுத்ததாக இருக்கிற ஒரே ஆப்ஷன் 20/28. இதை 4வது வாய்ப்பாடில் அடித்தோன்னா 5 4 20, 7 4 28, 5/7 வருது. ஓகேங்களா? அப்போ இதுதான் சமமான விகிதம் அல்ல. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை எதுன்னு பார்த்தோன்னா தவறான விகிதத்தை தான் சரியான விடையாக கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா இந்த கேள்விக்கான சரியான விடை 20/28. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான 5 சம்ஸை டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். நாளைக்கான 5 சம்ஸை நாளை பார்ப்போம். கருத்துக்கள் ஏதாவது இந்த கீழே சொல்லுங்கள். நாளை சந்திப்போம். நன்றி.